இந்திய வானிலை ஆய்வு மையம் வரக்கூடிய வாரங்கள்ல வங்காள விரிகுடாவுல ஒரு சூறாவளி புயல் உருவாகும்னு எச்சரிச்சிருக்காங்க. சமீபத்திய அறிவிப்புல வங்காள விரிகுடாவுல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி அக்டோபர் 26ஆம் தேதிக்குள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அக்டோபர் 27ஆம் தேதி காலைக்குள்ள தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவுல ஒரு சூறாவளி புயலாக மாறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தினுடைய கடலோர பகுதிகளில் மோசமான வானிலை காரணமா கடல் சீற்றம், பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்னும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலாக தீவிரம் அடைஞ்சதுன்னா அதற்கான பெயரும் சூட்டியிருக்காங்க. அதுதான் சைக்ளோன் மோந்தா அப்படிங்கிற பெயர். சரி, இந்த மோந்தா அப்படின்னா என்ன, பெயரெல்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மோந்தா பெயரை பொறுத்த வரைக்குமே தாய்லாந்து பரிந்துரைத்த மோந்தா அப்படிங்கிற பெயருக்கு அவர்கள் மொழியில மனம் மிக்க மலர் அல்லது அழகான மலர் அப்படின்னு பொருள். அதாவது ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர் அல்லது பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படிங்கிறது தான் பொருள். வட இந்திய பெருங்கடல்ல இருக்க வெப்பமண்டல சூறாவளிகளுக்கு பெயரிடக்கூடிய முறையினுடைய ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கு. கடந்த 2000ஆம் வருஷத்துல நடைபெற்ற உலக வானிலை அமைப்பு மாநாட்டுல கலந்து கொண்ட இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், ஓமன், மாலத்தீவு, இலங்கை, தாய்லாந்து மற்றும் மியான்மர் அப்படின்னு 8 நாடுகள் வடக்கு இந்திய பெருங்கடல் மண்டலத்துல உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கிறது தொடர்பா பேசி ஒவ்வொரு நாடும் 8 பேரை பரிந்துரைக்கணும் அப்படின்னும் அந்த 8 நாடுகளுக்கும் 8 பெயர்கள் வீதம் மொத்தம் 64 பெயர்களை வச்சு ஒரு லிஸ்ட் தயார் செஞ்சு அந்த லிஸ்ட்ல இருந்து இந்த மண்டலத்துல ஏற்படக்கூடிய புயல்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் வழியாக பெயர்களை வைக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இப்படிதான் புயல்களுக்கு பெயர் வைக்கிற நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்துச்சு. அடுத்ததாக அப்போ இந்தியா பரிந்துரைத்த பெயர்கள் என்னென்னு பார்க்கும்போது அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், லெஹர், மேக், சாகர், வாயு ஆகிய பெயர்கள் இந்தியாவால சூட்டப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 2004ஆவது வருஷத்துல ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் ஏமன் அப்படின்னு மேலும் 5 நாடுகள் இந்த மண்டலத்துல புதிதாக சேர்ந்தாங்க. அதனை அடுத்து 13 நாடுகளும் 13 பெயர்களை சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மொத்தம் 169 பெயர்களை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இதுல கதி, தேஜ், முரசு, ஆக், வயோம், ஜோர், பிரபோஹோ, நீர், பிரபஞ்சன், குர்னி, அம்பட், ஜலதி, வேகா அப்படின்னு இந்தியா 13 பெயர்களை பரிந்துரைச்சாங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு நாடும் பயன்படுத்தப்படும் பெயர்களினுடைய பட்டியலை வழங்கி வருவாங்க. ஒவ்வொரு மண்டலத்துல உருவாகக்கூடிய புயல்களுக்கு அந்த பகுதி நாடுகள் ஒன்று சேர்ந்து பெயர் வச்சு அதை உலக வானிலை நிறுவனமும் ஆசியா பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணையம், அதாவது த யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக், இது ரெண்டும் சேர்ந்து அங்கீகாரம் அளிச்சதற்கு பிறகு அந்த லிஸ்ட்டை ஃபைனலைஸும் பண்ணுவாங்க. சரி, புயலுக்கெல்லாம் பேர்றாங்களே, அதற்கு என்ன முதன்மை நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான். ரெண்டாவது அதை மானிட்டர் பண்றதுக்கு, கண்காணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக. அடுத்ததாக அந்த பேரிடர் குறித்தான விழிப்புணர்வை எளிதாக்கணும், எல்லாத்துக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் பெயர் வைக்கிறாங்க. அரசியல் மற்றும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், சமய நம்பிக்கைகள், பண்பாடு மற்றும் இனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெயர்கள் இல்லாம நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் இந்த பெயரிடுறதுல. உலக அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒருத்தருடைய உணர்ச்சிகளையும் புண்படுத்தாத வகையில இருக்கணும். அதே நேரத்துல ரொம்ப கொடூரமான பெயர்கள் இருக்கக்கூடாது. பெயர் உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய நிபந்தனைகளும் இதுல இருக்கு. சரி, இப்ப ஒரு புயலுக்கு பெயர் வைக்கிறாங்க, அதாவது வரப்போகுது அப்படின்னு. இப்ப போண்டாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உருவாகும் அப்படின்னு சொல்லி இந்த பெயரை முன்னாடியே வச்சிருக்காங்க. அதற்கான டைம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. உருவாகும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, ஆனா ஒரு புயல் உருவாகிருச்சு அப்படின்னா அந்த புயலுக்கு வச்ச பெயரை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையுமே இருக்கு. இப்படிதான் புயலுக்கு பெயர் வைக்கிற அந்த ஒரு நடைமுறையுமே வந்துச்சு. இப்போ பெயர் வச்சிருக்கக்கூடிய மோந்தாவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்க லைஃப்ல நீங்க மறக்க முடியாத புயலா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு நினைவுல இருக்க புயலினுடைய பெயரை நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.